ஹாய். இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன மெனு பார்க்க போறோம் அப்படின்னா, காலண்டர் அவைலபிலிட்டி தான் பார்க்க போறோம். ஸோ காலண்டர் அவைலபிலிட்டி மெனு எங்கன்னா இருக்கும் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள தான் இருக்கும். ஸோ காலண்டர் அவைலபிலிட்டி மெனு எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ ஒரு யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, யூசர் இல்லாட்டி இப்போ ஒரு டாக்டருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அவங்க டாக்டர்ஸ் எல்லாமே யாரெல்லாம் அவைலபிள், யார் அன்அவைலபிளா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மென்ஷன் பண்றதுக்காக தான் இந்த மெனு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி பார்த்துட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி காலண்டர் பேஸ் பண்ணி செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும், டாகில் கொடுத்துருப்போம். இப்போ இது எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீனில் இருக்கும். ஓகேங்களா? நம்ம என்னெல்லாம் டேட்ஸில் அவைலபிளோ அந்த டேட் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த டேட் 11 அன்அவைலபிள் லீவாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டேட்டில் அன்அவைலபிள்ங்கிற மாதிரி உங்களுக்கு பார்த்துக்க முடியும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம காலண்டர் அவைலபிலிட்டி மெனு கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயும் பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ரீவியஸ் மந்த் எந்த மந்த்துக்கானாலும் நீங்கள் இப்போ ரீடைரக்டாக போய் பார்த்துக்க முடியும். பின்ன அதே தான் வீக் வியூ, டே வியூஸும் நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பின்ன இங்கே ஒரு மந்த் அண்ட் டேட் என்ன பர்பஸ்க்காகனா நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான். ப்ரீவியஸ் மந்த் இப்போ ஜனவரியில் போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சேஞ்சஸ் நடந்திருக்கும். இப்போ ஜனவரி மந்த்துக்கு ரீடைரக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரீடைரக்ட் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே இது எதுக்காக அப்படின்னா பை டிஃபால்ட் உங்களுக்கு எதில் வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணோன்னே பை டிஃபால்ட் வீக்லி தான் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். இப்போ மந்த்லி வேணும் அப்படின்னா மந்த்லி கொடுத்துட்டோம்னா மந்த்லியில் உங்களுக்கு டிஃபால்ட் நிற்கும். ஓகேங்களா? பின்ன இந்த டைம் இன்டர்வல் வந்துட்டு எது பேஸ் பண்ணி டைம் ஸ்டார்ட் ஆகணும் அந்த மாதிரி திங்ஸுக்கு தான் டைம் ஸ்லாட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுதான் காலண்டர் அவைலபிலிட்டி மெனுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி. இது ஜஸ்ட் ஃபார் அவைலபிளாக இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான் இந்த மெனு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா?